ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னென்ன ஃபிஷஸ் வந்து ஸ்டாக் இருக்குது அதை பற்றின அப்டேட் தான். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு கப்பி அப்டேட் பண்ணியிருப்பாங்க, எல்லாமே இருக்குது. அது போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விம்ஸ் வந்து ரொம்ப பெரிய ஒரு ஆஃபர் போயிட்டுருக்குங்க. பேர் வந்து 45 ரூபா. நிறைய பேர் ஆக்சுவலாக புக் பண்ணியிருக்கீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்கிற கையில் இருக்க ஸ்டாக் மட்டும் தாங்க. இது புது ஸ்டாக் வந்துச்சுன்னா அது வேறு ப்ரைஸ் வரும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேர் வந்து வெறும் 45 ரூபா தாங்க. எல்லோ, அதுக்கப்புறம் சாக்கோ ப்ரௌனு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டு, ஸோ இந்த மாதிரி எல்லாமே கலந்து கொடுப்போம். சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிங்கிளாக வரும். ஒன்று ப்ரீடிங் சைஸ் கூட இருக்கலாம், எக்லே பண்ணுற சைஸ் கூட இருக்கலாம். பட் என்னன்னா சைஸ் வந்து கலந்து வரும். பேர் வந்து வெறும் 45 ரூபாங்க. கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும். நிறைய பேர் ஆர்டரும் பண்ணியிருக்கீங்க. பட் இருந்தாலும் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் ரெட் ராஸ் ப்ரௌன் ஸ்டைல் வந்து அவைலபிளாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா பேர் 45 ரூபா தான் வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆல்கேவை நல்லா சாப்பிட்டு போட்டுன்னு வச்சுக்கோங்களேன். நல்லா அந்த மாதிரி ஆல்கேவை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணோம். நீங்கள் பிளான்ட் டேங்கில் மெயினாக போட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொய் ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா 2 பீஸ் 45 ரூபா தாங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்த்தாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு கோல்டு ஃபிஷ்லாம் ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்கோம். பட் என்ன கொரியர் பண்ண முடியாது. அதனால தான் நம்ம கொரியர் பண்ணாமல் இது பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அல்பினோ போனஸு. ஸோ இந்த போனஸில் வந்து பார்த்தீங்கன்னா பேர் 45 ரூபாய் தான் கொடுத்துருக்கோம். நல்லாயிருக்கும். இதெல்லாம் பிளான்ட் டேங்க் நல்லா ஓடலாம். ரெட் ஐங்க, ஓகேங்களா? நார்மல் பிளாக் ஐ இல்லை, ரெட் ஐ. ஓகேங்களா? ரெட் ஐனாவே பொதுவாக ரேட் அதிகம் தான் வரும். அதான் டெட்ரா வந்துன்னா நியான் டெட்ரா அந்த மாதிரி வளர்த்திட்டு இருக்கோம். என்ன சொல்லுங்க, ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹேங்கான் ஃபில்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 450 ரூபா 450 ரூபா அந்த மாதிரி தான் கொடுத்துருவோம். நார்மல் மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா செட்டே 170 ரூபா, பெரிய ஏர்ஸ்டோல் வந்துடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இன்டர்னல் ஃபில்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 260 ரூபாய்க்கு தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா சாயில் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். நான் வந்து பார்த்தீங்கன்னா கசகசன்னு அந்த எப்பவுமே இதில் ஃபுட்டில் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நான் 3 ஃபுட்டு தான் 2 ஃபுட்டு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஒரு ஃபுட்டு கம்பல்சரி கடையில் வாங்கி வைக்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது. அதனால மட்டும் தான் வாங்கி வைக்கிறேன். நான் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி கலங்காமல் இருக்கிறதுக்கு ஆர்டிஎம் போட சொல்லுவேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒசாகா போட சொல்லுவேன். ஓகேங்களா? தண்ணி உங்களுக்கு ஓகே ஒரு பெட்டராக இருக்கும். சில பேர் வந்து ஒசாகா நல்லா ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா ஒசாகா போட்டால் கொஞ்சம் தண்ணி வந்து கொஞ்சம் கலங்கலானமாக இருக்கும். பட் ஆர்டிஎம் மட்டும் தண்ணி கலங்கலாது மீனுக்கு ரொம்ப நல்லது. பேசிக்காக ஒரு கொஞ்சம் காஸ்ட்லியான ஃபுட்னா இதில் நல்ல நியூட்ரிஷன் எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட்டு நான் வாங்கி வைக்க மாட்டேன். பட் என்ன பண்ணுறேன், பசங்க ஒரு டைமில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த ஃபுட்டு தான் கேட்குறாங்க. ப்ரோ இந்த ஃபுட்டு எனக்கு வேணும், இந்த ஃபுட்டு வேணுன்ட்டு. இந்த ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கலாங்க, ரொம்ப நல்லது தான். பட் என்னன்னா ஒரு பேசிக் நியூட்ரிஷன் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு பெரிய லெவலில் அந்த ஒரு இது எல்லாமே இருக்காது. பட் இருந்தாலும் இது கொடுத்தவே நான் மேக்ஸிமம் நல்லா சின்ன வயசில் இருக்கும்போது நானும் இதை தான் வாங்கியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ராயல் கப்பி, ராயல் பீட்டா, இது ஆஸ்யூஸ்ல எப்பயும் போல கேட்கறதா. நீங்கள் பீட்டாக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஎம்மே கொடுக்குறோம், ரொம்ப ரொம்ப நல்லது தான் ஆர்டிஎம்மே. அதுக்கப்புறம் யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா பேர் வந்து விட 55 ரூபா சொல்லி கொடுக்குறோம். இதுவுமே நல்லா எப்பயும் போல மூவ்மெண்ட் தான். வீக்லி ஒன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 50 to 100 ஃபிஷ் வந்து நல்லா போயிட்டுருக்கும். ப்ரீடிங் சீஸ் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் சீஸும் அதே ரேட்டு தான், பெரிய சின்னதும் அதே ரேட்டு தான் கொடுப்போம். அது சின்னது ஒருத்தருக்கோசரம் ஃபோர்ஸ் பண்ணி நான் எடுத்தேன். அதனால தான் சின்னதாக இருக்குது, இல்லைன்னா சின்னதை எடுக்க மாட்டேன். கேட்குறாங்கிறதுக்கோசரம் நான் காசு எடுக்க மாட்டேன். எப்பயுமே பொறுமையாக வெயிட் பண்ணி எனக்கு ப்ரைஸ் ஓகே இது ஓகே ஒர்த்தாக இருந்தால் மட்டும் தான் மேக்ஸிமம் எடுப்பேன். சில பேர் வந்து டார்ச்சர் பண்ணுவாங்க, அப்புறம் எனக்கு வேணும் அப்படிங்கிறதுக்கோசரம் மட்டும் தான் நம்ம எடுப்போம். கேட் ஃபிஷ்லாம் வந்து 90 ரூபாய் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். ஓகேங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம பசங்க வளர்த்துனது இல்லை, ஆசைக்கோசம் இவன மாதிரி ஆளுங்களாம் வந்ததுன்னா ஆசைக்கோசம் எடுத்துகிட்டு போயிடுவானுங்க. நாங்கள் பாருங்க கையில் கொடுக்குறேன். இதெல்லாம் வளர்க்குறாங்கண்ணே, இதெல்லாமே சேர்த்து வளர்க்குவாங்க. உண்மையாலுமா பாருங்க. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரீசன்னா, நம்ம ஆக்சுவலாக பசங்கள்கிட்ட கணக்கு பார்க்க மாட்டோம். இவங்களாம் வந்து இங்கே இருக்கானுங்க, நல்லா வந்து நம்பிலாம் கடையை விட்டே போகலாம். என்ன அந்த அளவுக்கு இது. அதனால் நாங்கள் பெருசாக கணக்கு பார்க்க மாட்டோம் இந்த மாதிரி சின்ன சின்ன மாலிலாம். அதே மாதிரி இந்த ஃபீடிங் மாலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபீடிங் மாலி, இந்த ஃபீடிங் கோல்டு அதெல்லாம் வந்துன்னா பெரியவங்களே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யூடியூப்ல பேர் 15 ரூபாய்னா பேர் 15 ரூபாய்ங்கிறதுக்கு வந்து மினிமம் ஒரு 10 பேர் இதெல்லாம் ஃபீடிங் கோர்ஸ் எடுக்கிறதுங்க. நிறைய பேர் அது தெரியாமல் வந்துட்டு இந்த மாலி வந்து பார்த்தீங்கன்னா ஃபீடிங் மாலிங்கிறது சின்ன மாலியாக இருக்கும், பெரிய மாலிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும். பட் இதை பார்த்துட்டு வந்துட்டு யூடியூப்ல போட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு முன்னாடி கூட ஒரு கான்ட்ரவர்சி ஆச்சு. என்னன்னா ஃபீடிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா தீனி கோசரம் வளர்த்துறதுங்க. ஓகேங்களா? நம்ம வந்து நிறைய பேருக்கு ஃப்ளோரானா அரோனா கொடுத்துருப்போம். நீங்கள் அதுக்கு வாங்க நம்ம மேல் ஃபீமேலாக பிடிங்க, அந்த கலர் பிடிங்க அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. ஃபீடிங்க்குன்னு வாங்கும்போது கலர் இருக்காது, எதுவுமே இருக்காது. அவங்களுக்கு குவான்டிட்டி தான், அவ்வளோதான். அப்படி வாங்குறதுனா மட்டும் வந்து வாங்குங்க. நான் வந்து ஃபீடிங்க்கு எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நான் சேலுக்கோசரம் எடுக்கலாம். அது வந்து நிறைய பேர் அரோனா ஃப்ளோரானு ஏகப்பட்ட ஃபிஷ் நம்மள்ட்ட வந்து வாங்கிட்டு போயிருப்பாங்க. அவங்களுக்கு தீனி கோசரம் வாங்குறது. ஓகேங்களா? மற்றபடி இது இல்லை, ஜஸ்ட்டு சொல்லணும்னு தோணுச்சு. மற்றபடி யாரையும் காயப்படுத்தணும்னு தோணல. சின்ன பசங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. பட் பெரியவங்களும் அதே இதில் கேட்குறாங்க. 15 ரூபாய் பெரிய 15, 25 ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்லை. பெருசு வந்து 25 ரூபா சொன்னால் முன்னாடி வீடியோவில் போட்டிங்க அப்படிங்கிற மாதிரி வருது. ஸோ அதனால தான் ஜஸ்ட்டு சொல்கிறேன், மற்றபடி எது இல்லை. அதுக்கப்புறம் ரெட்டையில் ஆக்சுவலாக புக் ஆகிடும்னு நினைக்கிறேன், புக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ரெட்டையில் நான் பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிட மாட்டேன். ஏன்னா நம்ம லிமிட்டட் ஸ்டாக் இருந்துச்சுன்னா பெருசாக அப்டேட் பண்ண முடியாது.
ஆனால் டக்கு டக்கு டக்குன்னு மூவ்மெண்ட் ஆகிடும், அதனாலே பெருசாக அப்டேட் பண்ண மாட்டேன். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் மோஸு இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பேர் வந்து பார்த்தீங்கன்னா 30 ரூபா அந்த மாதிரி தான் கொடுத்து, பெரிய கோல்டு 70 ரூபாய் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா. ஸோ இதோட இந்த வீடியோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.